இது வரைக்கும் வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லல. நீங்க வந்து அந்த காசோலையை கேஷ் பண்ணிட்டீங்கன்னாக்க அதை திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 90% பணம் வந்து பிஜேபிக்கு போய் சேர்ந்துருச்சு. பிஜேபி இது வரைக்கும் கலெக்ட் பண்ண வேண்டிய பணத்தை எல்லாம் இந்த மெத்தட்ல கலெக்ட் பண்ணிட்டாங்க. இனிமே வாங்காதீங்க, யார்கிட்ட வாங்கினீங்கன்னா பட்டியலை கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய நீங்க இந்த முறையில வாங்கின பணத்தை அவங்க திருப்பி கொடுங்கன்னு சொல்லாதனால என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஒரு பெரிய பாதிப்பு வராது. மற்ற எந்த கட்சிக்கும் இந்த அளவுக்கு நிதி வரல. அதற்கு மேலாக அந்த தீர்ப்பு வந்த உடனே எங்க கட்சியில இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிதியை கூட நீ 2019 வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் 45 நாள் லேட்டா போட்ட 14 லட்சம் ரூபாய் கேஷ் டொனேஷன் வாங்கினதை காமிக்கிறதுன்னு சொல்லி 110 கோடி ரூபாய் அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இந்த வரவேற்க தீர்ப்பு தான். ஆனால் உண்மையாகவே இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கணும்னா இந்த மெத்தட்ல வாங்கின பணத்தை நீங்க திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிருக்கோம். வந்து ஒரு பழிவாங்கும் செயலா தான் பாக்குறேன். ஏன்னா ஒரு 45 நாள் லேட்டா ஃபைல் பண்ணாங்கன்னு சொல்றதுக்காக 14 lakhs கேஷ்ல டொனேஷன் வாங்கினதுக்காக 110 கோடி ரூபாய் அட்டாச் பண்றேன்னு சொல்றது ஒரு பழிவாங்கும் செயல். தேர்தலுக்கு முன்பாக ஒரு வாடிக்கையாக ஒரு அரசியல் கட்சியை வந்து நடத்துவதிலிருந்து முடக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற நிகழ்வா தான் நான் அதை பாக்குறேன். சார், நீங்க மறுபடியும் இந்த எலெக்ஷன் வந்து உங்களுக்கு டிக்கெட் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஆட்சியப்பனே வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு பாருங்க, ஒரு கட்சிக்குள்ள சீட்டு கேட்கறது அவர்களோட உரிமை. இது 2019 அவர் சீட்டு அவர் கேட்டாரு. ஆனா தலைமை ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்பவும் அவருடைய கோரிக்கையை வைக்கிறாரு. முடிவெடுக்க வேண்டியது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி தான். ஒரு தொகுதி யாருக்கு என்பதை கூட்டணி கட்சிகள் முடிவெடுக்கும். கூட்டணி கட்சியோட தலைமை முடிவெடுக்கும். அப்புறம் அந்த தொகுதி ஒதுங்கினோட அந்தந்த கட்சியை யாரை வேணா வேட்பாளராக போடுவாங்க. அதனால ஒரு தொகுதியில வந்து இந்தந்த கட்சி தான் நிக்கணும்னு எல்லா கட்சியும் ஆசைப்படும். அப்படியே அந்த தொகுதியில தான் நிக்கணும்ன்றது நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இது வந்து இயல்பு தான். இதுல ஒன்றும் விசித்திரமாகவோ ஒரு புதிதாகவோ நடக்கும் நிகழ்வாக நான் பார்க்கல. நீங்க நிக்க கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ரைட்டுங்க. அதான் அவரு 2 பேர் நிற்கும். அவருடைய கருத்து அவர் சொல்றாரு. எனக்காக அவருக்கு மாற்று கருத்து சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. முடிவெடுக்க வேண்டியது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி தானே. இதுல இருக்கு எல்லா கட்சியிலுமே நிறைய பேர் ஒரு சீட்ல வந்து ஒரு சீட்டு மேல 2-3 பேர் ஆசைப்படுறது அந்த கட்சியோட உயிரோட்டத்தை தானே காமிக்குது. அது தெரியாதுங்க. அது ஏன்னா இருக்கிறது 39 தொகுதி தான். அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குறாங்க. அவங்க தான் அது பங்கிட்டு கொடுக்கணும். புதிய அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபேக்டர்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாருடைய சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல்ல என்னை பொறுத்த வரைக்கும் சீட்டு ஷேரிங் நடக்கும். எல்லா கட்சியும் நிறைய தாங்க கேட்பாங்க. எவ்வளவுதான் நிறைய கேட்டாலும் 39 தான் பங்கேற்க முடியும். அதுக்கு மேல ஒரு சீட்டு முடியாது. எல்லா கட்சிக்கும் எந்த அளவுக்கு அதிகமாக நிக்கணும்னு விரும்புறாங்களோ அது நியாயமா தான் விரும்புவாங்க. ஆனா கடைசியில சீட்டை பிரிச்சு கொடுக்கறது அந்த 39 தான் கொடுக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும். தேசிய அளவில் காங்கிரஸ் கட்டமைத்த இந்திய கூட்டணியும் உடஞ்சு ஒரு மாநிலத்திலும் ஒரு தேர்தல் இலக்கணம் இருக்கு. அந்தந்த இலக்கணப்படி சில அரசியல் நிகழ்வுகள் நடக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாகி இருக்கிறது. ஒரு கட்சி கூட எங்க கூட்டணியிலிருந்து வெளியே போல. இன்னும் புதுசா வந்து கட்சி சேர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை தமிழ்நாடு தான். என்னுடைய சிந்தனை தமிழ்நாடு தான். 39 தொகுதிகளில் நான் திருப்பி அடிச்சு சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி 39 தொகுதிகளில் வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. அதை பத்தி நான் சொல்றேன், என் பார்வையே கிடையாது. எனக்கு பார்வை சிந்தனை எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெற்றி பெற போகுது. மேகதாதுல வந்து திரும்ப வந்து அங்க வந்து அணை கொண்டு வரதுக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்காக அந்த அணை வேலைகளை செயல்பாட்டு கொண்டு வரதுக்காக ஒரு சிறப்பு மண்டலமும் 2 துணை மண்டலங்கள் அமைச்சு அங்க வந்து பட்ஜெட் ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, அது அவங்களுடைய உரிமை, அவங்க பண்ணுவாங்க. அது நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம். அதுக்கான காவிரி ஆணையத்துக்கிட்ட முறையிடுவோம். அதுல சரியா வராட்டி நாங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். தமிழ்நாட்டுடைய நிலையை இங்க இருக்கும் அத்தனை கட்சிகளும் ஒரு மனதாக தான் நாங்க அரசாங்கத்தோட நிலையில நாங்க வந்து ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். அவர்களுடைய நிலைப்பாட்டை சொல்வார்கள், நம்ம நிலைப்பாட்டை சொல்லுவோம். அதுக்கு தான் உச்சநீதிமன்றம் இருக்கு. உச்சநீதிமன்றத்துல போய் பார்த்துக்கலாம். டெல்லி விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து நடந்துச்சு இருக்கும். தமிழ்நாட்டையும் வந்து தஞ்சாவூர்ல விவசாயிகள் காமன் பீப்புள் எல்லாருமே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தான் இருப்பாங்க. மத்தியில் இருக்கும் பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக இருப்பாங்க. விலைவாசி நீங்க பாத்தீங்கன்னா மிக மோசமான நிலையில ஏறி போச்சு. விவசாயிகளுக்கு கொள்முதல் விலையெல்லாம் குறைஞ்சு போச்சு. அதனால காமன் பீப்புள் கேட்டீங்கன்னாக்க அது மீடியால வர்றது கிடையாது. அதை வந்து அந்த நியூஸை வந்து இருட்டிக்கிறாங்க. ஆனா இந்த கோபம் கீழே இருக்கு. அந்த கோபத்தை வெளியே கொண்டு வரும். தமிழ்நாட்டில் எப்படி பாஜக மேல கோபம் இருக்கிறதோ அந்த கோபத்தை மற்ற மாநிலங்களும் வெளியே கொண்டு வந்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு நல்லா இருக்கும்.